الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى رأس الأمور أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون صدق الله العظيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹுவை போற்றுகின்றேன், புகழுகின்றேன். அல்லாஹுடைய உயரிய பேர் நாமம் கூறி இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் என் உயிரின் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அனுபவம் பிச்சகாத தமது வாழ்விலை பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள், முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. எந்த ஒரு நாள் உலகம் மனிதருக்கு பின்னால் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் உயரிய கூலியாக கிடைக்கட்டுமாம் என்று துஆ செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹ்வுடைய மாளிகையிலே நேர காலத்துடன் வந்திருக்கக்கூடிய அன்பர்களே, நண்பர்களே, வர இருக்கின்ற அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களும் பயந்து கொள்ளுமாறும் பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியில் இருக்கின்ற போதும் தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும் இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் பரகசியமாகவும் அறிமுகம் மாணவருக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவருக்கு மத்தியிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு எங்களுடைய ஒவ்வொரு செக்கனையும் நகர்த்துமாறு முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நல்லதை கேட்போம், அதன்படி நடப்போம், அதன்பால் அழைப்போம், அதனூடாக நாளைய மறுமையிலே உயரிய சுவர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே குடியிருப்போம் என்ற எண்ணத்தை உள்ளத்திலே ஆழமாக வைத்து அந்த இஅ்திகாஃபிலே யஸூர் மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கக்கூடிய வல்லவர்களே, நல்லவர்களே, அல்லாஹ்வை சக்திக்குட்பட்டவாறு பயந்து கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை வசியத் செய்து கொள்கிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பு மிக்க சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே ஒரு குறுகிய ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த குறுகிய ஒரு வாழ்விலே நாம் அழிவே முடிவே இல்லாத ஆখিরাவுடைய வாழ்விலே யாரும் தோல்வி அடைந்து விடக்கூடாது, யாரும் நிம்மதியை இழந்து விடக்கூடாது என்பதற்காக இந்த உலகத்தை நல்ல காரியங்களுக்காக பயன்படுத்துமாறு வேண்டிக் கொள்கிறேன். அன்பானவர்களே, இந்த உலகத்திலே உள்ள இன்பம் நிரந்தரமான இன்பம் கிடையாது.
இங்குள்ள வாலிபம் நிரந்தரமான வாலிபம் கிடையாது. இங்குள்ள சந்தோஷங்கள் நிரந்தரமான சந்தோஷம் கிடையாது. எல்லாம் தற்காலிகமானவை. மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கை அது நிரந்தரமானது, அது சத்தியமானது, அது உண்மையானது, அது அழிவே முடிவே இல்லாத வாழ்க்கையாக இருக்கிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த வகையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதன் இந்த உலக வாழ்விலே நஷ்டம் அடைந்து விடக்கூடாது என்பதற்காக, இந்த மனிதனுடைய வாழ்வுக்கு வழிகாட்டுவதற்காக அல்லாஹ் காலத்துக்கு காலம் நபிமார்களை அனுப்பி வைத்தான். நபிமார்களுடைய வேலை என்ன? மக்களை நேர்வழிப்படுத்துவது. நபிமார்களுடைய பணி என்ன? மக்களுக்கு நல்லதை சொல்வது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி அல்லாஹ் நபிமார்களை, துரும்புகளை, வேதங்களை கொடுத்து அல்லாஹ் அனுப்பினான். அந்த வரிசையிலே நபிமார்களை பார்க்கின்ற போது சில நபிமார்கள் ஒரு குடும்பத்துக்கு ஒரு நபியாக அனுப்பப்பட்டார்கள். இன்னும் சில நபிமார்கள் ஒரு கிராமம், ஒரு நாட்டுக்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள். இன்னும் சில நபிமார்கள் சில கோத்திரங்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள். இறுதியாக வந்த எங்கள் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகை முழு உம்மத்துக்குரிய நபியாக. இந்த உலகத்திலே வாழக்கூடியவர்கள், இதற்கு முன்னால் வாழ்ந்தவர்கள், வாழ்வதற்காக வர இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் பொதுவாக நபி அனுப்பி வைத்தான். அல்லாஹ் தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கிறான், இன்னா அர்ஸல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நஸீரா. நபியே நாயகமே, உங்களை நாங்கள் உலகத்தாருக்கு சாட்சியாராக அனுப்பியிருக்கிறோம், உங்களை நன்மாராய சொல்லக்கூடியவராக அனுப்பியிருக்கிறோம், மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவராக அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே நாயகமே, உங்களை உலகத்தாருக்கு ரஹ்மத்தாக, அருளாக அனுப்பியிருக்கிறோம் என்று சொல்கிறான். கண்ணியமானவர்களே, நாங்கள் விளங்கிய உலகம், மனிதர்கள் வாழக்கூடிய உலகத்தை மாத்திரம்தான் நாங்கள் விலகி வைத்திருக்கிறோம். கண்ணியமானவர்களை, எங்கட கண்ணுக்கு விளங்காத நிறைய உலகங்களை எல்லாம் வைத்திருக்கிறான். மனித உலகம் என்பது நாங்கள் விளங்கிக் கொண்ட ஒரு உலகம். ஜின்களுடைய ஒரு உலகம் இருக்கிறது. மனிதர்களுடைய உலகத்தை போல ஜின்களும் முடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு உலகம் இருக்கிறது. ஆலமுல் மலாயிகா, மலாயிகாவுடைய உலகம் இருக்கிறது. ஆலமுல் அன்பியா, நபிமார்கள் வாழ்ந்த அந்த உலகம் இருக்கிறது. ஆலமுல் ஹயவான், மிருகங்கள், பூச்சி புழுக்கள், வாய் பேச முடியாத மிருகங்களுடைய உலகம் இருக்கிறது. இப்படி அல்லாஹ் இந்த உலகத்திலே வாழக்கூடிய குறிப்பிட்ட, அதாவது முஸ்லிம்கள் வாழக்கூடிய அல்லது மனிதர்கள் வாழக்கூடிய இந்த இடத்துக்கு மாத்திரம் அல்லாஹ் நபியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பவில்லை. இந்த உலகம் எங்கெங்கெல்லாம் இந்த உலகம் இருக்குதோ, என்னென்ன உலகம் இருக்குதோ எல்லா உலகத்துக்கும், எல்லா ஜீவராசிகளுக்கும், எல்லா இந்த மனித சமுதாயத்திற்கும் ஆமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைத்தான். இன்னும் ஒரு இடத்துல தான் சொல்கிறான், லியுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா. நபியே நாயகமே, உங்களை அனுப்பிய நோக்கம் எதற்காக? அந்த மனிதர்களை சுத்தப்படுத்துவதற்காக. மனிதனுடைய உள்ளம் வெளியும் எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்தான். எனவே இந்த உலகத்துக்கு வந்த நானும் நீங்களும் நோக்கத்தை மறந்து வாழ்ந்துவிடக் கூடாது. நோக்கத்தோடு தான் வாழ வேண்டும், ஒரு இலட்சியத்தோடு தான் வாழ வேண்டும். நாம் இந்த உலகத்திலே தொழில் செய்கிறோம், ஒரு இலட்சியத்தை நோக்கமாக கொண்டு. எங்களுடைய பிள்ளையை படிக்க வருகிறோம், ஒரு இலட்சியத்தை நோக்கமாக கொண்டு. திருமணம் முடிக்கிறோம், ஒரு இலட்சியத்தை நோக்கமாக கொண்டு. அதே போன்று இந்த உலகத்தை இலட்சியமாக கொண்டு நாளைய மறுமை நாளை நாம் நஷ்டமடைந்து விடக்கூடாது. அந்த விசாலமான சுவர்க்கம் கண்களால் பார்த்து யூகிக்க முடியாத, உள்ளங்களால் சிந்திக்க முடியாத அந்த இன்பகரமான சுவர்க்கத்தை இலட்சியமாக கொண்டு இந்த உலக வாழ்வை நாங்கள் நகர்த்தி கொள்ள வேண்டும் அவர்களே. எனவே இந்த உலக வாழ்வில் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஒரு புத்தியை தந்திருக்கிறான். அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான், இந்த மனிதனுக்கு அல்லாஹ் இரண்டு பாதையை காட்டி கொடுத்திருக்கிறான். இது நல்ல பாதை, இது கெட்ட பாதை. இந்த பாதையால போனா என்னென்ன விடயங்களை செய்தால் சுவர்க்கம் போகலாம், என்னென்ன விடயங்கள் செஞ்சால் அதற்கு மாற்றம் அல்லாஹ்வுடைய அஸாபு நரகத்துக்கு போகலாம் என்ற விடயத்தையும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான்,
பல சத்தியங்களுக்கு அப்பால் ஒரு வெற்றியை ஒரு தோல்வி அல்லாஹ் சொல்லுகிறான். ஆன்மாவின் சத்தியமாக அது தேவையாகி அந்த அல்லாஹ்வின் சத்தியமாக அல்லாஹ் சத்தியம் பண்ணிவிட்டு அந்த பல சத்தியங்களுக்கு அப்பால் அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த ஆன்மாக்கு நல்லதை நல்லதாக அறியக்கூடிய இது கெட்ட விடயம் என்று அறியக்கூடிய அந்த ஆற்றலை அல்லாஹ் கொடுத்தான் என்று சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்லக்கூடிய விடயங்களை பாருங்க கண்ணியமானவர்களே. பல சத்தியங்களுக்கு அப்பால் அல்லாஹ் சொல்லுகிறான். யார் ஒரு மனித உலக வாழ்விட தன்னுடைய ஆன்மாவை பரிசுத்தமாக வைத்தானோ நிச்சயமாக அவன் வெற்றி பெற்று விட்டான். அவன் நிச்சயமாக இந்த உலக வாழ்வை முடிக்கின்ற போது அவன் வெற்றியாளர் என்பதெல்லாம் சொல்லி காட்டுகிறான். தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகிறான். யார் இந்த ஆன்மாவை நஷ்டத்துல யார் இந்த ஆன்மாவை அதற்கு மாற்றமாக கழித்தாரோ அவர் நஷ்டமடைந்து விட்டார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மாணவர்களே, இந்த உலக வாழ்வு யாருக்கும் நஷ்டமாகிவிடக் கூடாது. இந்த உலகத்தில் சின்ன சின்ன நஷ்டம் வரலாம். ஆனால் அல்லாஹ் இந்த துன்யாவை கொண்டு நாடுகின்ற அந்த இலட்சியம் எங்களுக்கு இன்று பறிபோய்விடக் கூடாது. மாணவர்களே, இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். நீங்கள் விரும்பினா அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுங்க, நீங்க விரும்பினா அல்லாஹ்வை நிராகரிங்க. அல்லாஹ் சொல்லுகிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வை ஈமான் கொண்டா என்னென்ன நனவு இருக்குது, ஈமானுக்கு பின்னால என்னென்ன நனவுகள் அல்லாஹ் வச்சிருக்கிறான், ஈமான் கொண்ட ஒருவருக்கு மௌத்துக்கு பின்னால எப்படியான தரஜாக்கள் அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்ற விடயங்களையும் நாங்கள் விளங்கி இருக்கிறோம். அதுக்கு மாற்றமா அல்லாஹ் நிராகரித்தா அதுக்கு மாற்றமானது என்ன நடக்கும், நிராகரிப்பானுக்கு என்ன நடக்கும் என்பதையும் நாங்கள் விளங்கி இருக்கிறோம். அதனால அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க விரும்பினா ஈமான் கொள்ளுங்க, விரும்பினா நிராகரித்து வாழுங்க அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னும் ஒரு இடத்துல சொல்லுகிறான். இம்மா ஷாக்கிரா வ இம்மா கஃபூரா. ஒன்று வாழ்க்கை இருக்குது, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி வாழக்கூடிய வாழ்க்கை. நீங்க விரும்பினா அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி வாழுங்க. அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான். இல்லண்டா அல்லாஹ்வை மறுத்து வாழக்கூடிய வாழ்க்கை கஃபூரா, அல்லாஹ்வை மறுத்து வாழக்கூடிய நிராகரிப்பான வாழ்க்கை. கண்ணியமானவர்களே, நாம் எல்லாம் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக இந்த உலகத்திலே வாழ பழகிக் கொள்ள வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மனிதனுக்கு எல்லாவற்றையும் அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். எல்லாவற்றையும் அல்லாஹ் சிறு பிராயம் கற்றுக் கொடுக்கிறான். தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியாகின்ற போது கூட நாம் ஒன்றுமே அறியாதவர்கள் ஹசன் அல்லாஹ் இந்த உலகத்துக்கு எங்களை அனுப்பினான். வல்லாஹு அஹ்ரஜகும் மின் புதூனி உம்மஹாதிகும் லா தஅலமூன ஷைஆ. தாயுடைய வயிற்றிலே இருந்து அல்லாஹ் எங்களை வெளியாக்குறான். எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, உங்களுக்கு ஒன்றுமே அறியாது. கண்ணியமானவர்கள், அல்லாஹ் சொல்லுகிறான், ஒன்றுமே தெரியாத நிலைமையில்தான் தாயுடைய வயிற்றில் இருந்து வந்தீர்கள். இந்த உலகத்தில் ஏனைய மிருகங்களை பாருங்க, பிறந்து கொஞ்ச நேரத்துல அது கண்டு போட்டு கொஞ்ச நேரத்துல அந்த குட்டியை போட்டு கொஞ்ச நேரத்துல 2-3 மனசியான அல்லது அரை நாள் ஒரு நாள்ல தாயுடைய மடியை தேடி அப்படியே அதனுடைய ஆகாரத்தை அதனுடைய பால் அப்படியே ஒழுங்கி எடுத்துக் கொள்ளும். மனிதன் அப்படி கிடையாது. கண்ணியமானவர்கள், பிறந்ததுக்கு பின்னால மனிதனை கழுவணும், மனிதனை சுத்தம் பண்ணணும், மனிதனை தூக்கணும், அந்த குழந்தைய தூக்கி தாய் நெஞ்சோடு சேர்த்து பால் கொடுக்கணும். கண்ணியமானவர்களே, மிருகங்கள் அதற்குரிய உணவை தாயுடைய மடியில வைத்து எடுத்துக் கொள்கிறது. ஆனால் எங்களுடைய தாய் எங்களை சிறு பிராயத்திலே எங்களை அணைத்து எங்களுக்கு பால் ஊட்டவில்லை என்றால், தாய் சொல்கிறாள் இந்த பிள்ளை பால் குடிக்காது என்று எங்களை தாய் எங்களுக்கு பால் ஊட்டாமல் விட்டு வைத்தால் இந்த உலகத்துல நாங்க ஹயாத்தோடு இருப்போமா, இப்படி நாங்க சீரேவியாக இருப்போமா? எந்த தாயும் அப்படி செய்வது கிடையாது. அந்த குழந்தை பால் குடிக்க இல்லையா, எப்படியாவது முயற்சி பண்ணி அந்த பிள்ளைக்குரிய ஆகாரத்தை கொடுப்பாங்க. கண்ணியமானவர்களே, எனவே இந்த உலக வாழ்வுல எல்லா விடயமும் இந்த மனிதனுக்கு சொல்லி கொடுக்கப்படுகிறது. தர்பியா என்பது, உபதேசம் என்பது மனித சமுதாயத்துக்கு தான், மிருகங்களுக்கு கிடையாது. தர்பியை அடிக் கொடுக்க பயான் பண்றது, அது அதிகமான நேரம் நினைவுபடுத்துவது, இதுதான் கண்ணியமானவர்களே இந்த முஃமின்கள், இந்த முஸ்லீம்கள், இந்த மனிதர்களுக்கு தான் கண்ணியமானவர்களே. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்விலே இந்த துன்யாவை வந்து தந்திருக்கிறான் மறுமைக்காக, வாழ்வதற்காக. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுல மிக முக்கியமாக மார்க்கம் என்பது மிக முக்கியமானது. நாங்க எவ்வளவு படிச்சிருக்கலாம், ஆனா மார்க்கத்தை விட்டு கொடுக்க கூடாது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலக கல்வி மறுமை கல்வி என்று கிடையாது.
எதெல்லாம் எங்கட அறிவுக்கு தேவையோ, எங்கட இஸ்லாத்தை பாதுகாக்க உதாரணமாக நாம் மார்க்கத்தை படிச்சிருக்கிறோம், அந்த மார்க்கத்தை மற்றவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். அதற்காக ஆங்கில மொழி தேவையா? கட்டாயம் படிப்போம். மாற்று மத சகோதரர்களுக்கு, சிங்கள மொழி சகோதரர்களுக்கு எங்களை மார்க்கத்தை போதிக்க வேண்டும். எங்களுக்கு அந்த மொழி தேவைப்படுது, படிப்பது கடமை. கண்ணியமானவர்கள், இப்படி சில கட்டங்கள்ல சில மொழிகளை படிப்பது எங்களுக்கு கட்டாயமாக இருக்கிறது. அப்படியான சில கட்டங்கள் வந்தால் அது ஒரு தேவையாக இருந்தாலும் அதை விட மிக மிக கட்டாயமானது, வாஜிபானது மார்க்கத்தை நாம் படிப்பது. ஒரு மனிதன் தொழில் செய்கிறானா, தொழில் சம்பந்தப்பட்ட அந்த விடயங்களை படிப்பது அவனுக்கு வாஜி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல கண்ணியமானவர்களே சில பாசைகள் பேசக்கூடியவங்க இருந்தாங்க. சில பாசைகள், பல தூமுகள் இருந்துச்சு தெரியுமா? அந்த தூமுகளை விளங்குவதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சஹாபாக்களை என்ன செய்தார்கள்? பல மொழிகள் படிக்கக்கூடியவராகிறார்கள். கண்ணியமானவர்களே, அரபு மொழியிலே குர்ஆன் இறக்கப்பட்டாலும் இன்னும் சில மொழிகள், இன்னும் சில வேதங்கள் வேற வேற மொழிகள் இருந்ததால் அந்த மொழிகளை படிப்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை நியமித்து அவர்கள் படித்தார்கள், அவர்களுக்கு விளக்கம் கொடுத்தார்களே. எதை சொல்ல வருகிறேன்னா, அப்படி சில பாசைகள் தேவைப்படுகின்ற போது அந்த பாசைகளை படிப்பது மிக முக்கியமாக இருக்கிறது. அதே போல ஒரு மனிதன் தொழில் செய்கிறான், தொழில் செய்கின்ற போது ஹலால் ஹராம் பேணிக் கொள்ள வேண்டும். அங்கே முதலீடு செய்வது எப்படி, லாபம் ஈட்டுவது எப்படி, ஸ்டாக் பண்ண வேண்டுமா அது எப்படி ஸ்டாக் பண்ண வேண்டும், அதை கூட்டி வியாபாரம் பண்ணுமா அது எப்படி கூட்டி வியாபாரம் பண்ண வேண்டும், கடை கொடுக்கல் வாங்கல் எப்படி, அடகு வைக்கிறது எப்படி, இந்த அறிவு கண்ணியமானவர்கள், இந்த அறிவு சம்பந்தப்பட்ட விடயங்களோடு தான் அவர் வியாபாரம் பண்ண வேண்டும். அப்படி இல்லை என்றால் அந்த வியாபாரத்தின் ஊடாகத்தில வேலை ஹராம் எங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த அறிவை நாங்கள் படிப்பது அது மிக முக்கியமாக மார்க்கத்துடைய அறிவு மிக மிக அவசியமானது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாங்க பார்க்கிறோம் எந்த அளவு நம்ம முந்தைய ஒரு காலம் இருந்து மகரிபுக்கு பின்னால நாங்க எங்கேயாவது ஒரு பாதுல போனா முஸ்லிம் கிராமத்துல குர்ஆன் ஓதுற சத்தம் கேட்கும், இஸ்திக்பார் செய்யற அந்த ஓசை கேட்கும், அல்லது நல்ல விஷயங்கள் சொல்ற புத்திமதி கேட்கும். ஆனா இன்றைக்கு அதுக்கு மாற்றமானதான் நடக்குது. விரும்பியோ விரும்பாமல் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மைதான். எல்லார வீட்லையும் டச் போன் இருக்குது. முந்தைய ஒரு காசு எல்லார கையிலையும் குர்ஆன் தான் இருந்துச்சு. பயணம் போகக்குள்ள கூட குர்ஆன் எடுத்துட்டு போவாங்க. இன்றைக்கு போன் இல்லாம பயணம் போக மாட்டாங்க. முன்னோர்கள் குர்ஆன் இல்லாம பயணம் போக மாட்டாங்க. அனிமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முன்னோர் என்ன செய்தார்கள் என்றால், முன்னால் வாழ்ந்த பெண்மக்கள் தான், ஆண்களும் தான், அதில் குறிப்பாக பெண் மக்கள் குர்ஆன் ஓதுவார்கள். குர்ஆனுடைய அந்த ஓசையை, அந்த சத்தத்தை கேட்பதற்காக வானவர்கள் அடிவானுக்கு இறங்குவார்கள். இந்த குர்ஆன் ஓதுற சூழல் இல்ல கண்ணியமானவர்களை, வீட்டில அதுக்கு மாற்றமான சூழல். அந்த வானவர்கள் இறங்க விடாம வானவர்களை துரத்துகின்ற, பதுவாவை இறங்குகின்ற வீடுகளாக சில வீடுகள் மாறிவிட்டது. கவலை இருக்கிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிக முக்கியமாக நாம் கவனத்தில் எடுக்க வேண்டிய ஒன்றுதான் மார்க்கம், மார்க்க அறிவு, ஷரீஅத்துடைய அறிவு. சாதாரணமாக அதை யாரும் எண்ணி வரக்கூடாது. இன்றைக்கு ஷரீஅத் மார்க்கம் இல்லாமல், அது குறிப்பாக கண்ணியமானவர்களே அரபு மொழி இருக்குது, இது மிக முக்கியமானது. இன்னைக்கு நாங்க சாதாரணமாக எண்ணக்கூடாது. அதான் சொல்ல வேண்டுமா, அரபு தேவை, அரபுல அதான் சொல்றது. எகாமத் சொல்ல வேண்டுமா, அரபு தேவை. சொல்ல வேண்டுமா, அதுல உள்ள எல்லா உத்தரவுக்கும் எல்லா ஓதல்களும் அரபோடு சம்பந்தப்பட்டது. குர்ஆனை விளங்க வேண்டுமா, அரபு தேவை. கண்ணியமானவர்களை ஹதீஸை படிக்க வேண்டுமா, அரபு தேவை. ஒரு பிள்ளைக்கு பேர் வைக்கிறோமா, வேற பாசையை பார்த்து பேர் வைக்கிற இல்ல, அரபுல தான் பேர் வைக்கிறது. அதைத்தான் தமிழ்ல இங்கிலீஷ்ல நாங்க டிரான்ஸ்ஃபர் பண்றோம். கண்ணியமானவர்களே, எதை சொல்ல வருகிறேன்டா, அரபு மிக முக்கியமானது. இன்னைக்கு நாங்க சாதாரணமாக யாரும் எண்ணிவிடக் கூடாது. இன்னைக்கு அறிவு படிக்கிறது என்பது இந்த நாட்டில நாங்க மட்டுப்படுத்திட்டோம். வெளிநாடுகளுக்கு போய் குர்ஆன் இறக்கப்பட்டது அவங்களோட பாசையில தான். ஆனா அப்படி இருந்தும் கூட அந்த குர்ஆன், அந்த அரப விளங்காத எத்தனையோ வெளிநாட்டவர்கள் 50, 60, 70 வயதிலையும், தள்ளாடுகின்ற வயதிலையும், கண் தெரியாத வயதிலையும், காது கேட்காத வயதிலையும் அந்த குர்ஆன ஹதீஸை படித்துக் கொண்டிருக்கிறார். கண்ணியமான அல்லாஹ்வின், அதுல வெட்கப்படக்கூடாது, அதுல வெட்கப்படக்கூடாது. மார்க்கத்தை படிக்கிற விதத்துல நிச்சயமாக நாங்கள் முன்னுக்கு செல்ல வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மார்க்கம் என்பது மிக முக்கியமானது, சர்வசாதாரணமானதல்ல. முன்னோர்கள் அந்த நாட்டுக்கு செய்திருக்கிற சேவைகள் சாதாரணமானதல்ல, ஏராளமான சேவை. கண்ணியமானவர்களே, அதே போன்று முன்னால் வாழ்ந்த சஹாபாக்கள், நபிமார்கள், அதே போல பின்பற்ற காலத்திலே வாழ்ந்த இமாம்கள் இந்த நாட்டுக்கு செய்திருக்கிற, இந்த உலகத்துக்கு செய்திருக்கிற சேவைகள் ஒன்று ரெண்டல்ல, ஏராளம். கண்ணியமானவர்களே,
ஒவ்வொரு துறையிலிருந்து பாருங்கள், அந்த எல்லா துறைகளிலும் முன்மாதிரியாக இருந்தவர்கள், கண்டுபிடிப்புகளின் நாயகனாக இருந்தவர்கள் எமது முஸ்லிம்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அல்லாமா இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஒரு வைத்தியர். அவர் ஒரு கானூன் என்ற ஒரு நூல் எழுதினார். இன்றைக்கு வைத்தியர்மாரெல்லாம் அந்த கானூன் என்ற நூலை மொழிபெயர்த்து அந்த வைத்தியர்மார் கூட அதில் நிறைய விஷயங்களை படித்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த நூல் புறப்படியமானது. அதை எழுதியவர் யார்? கண்ணியமானவர்களே, அந்த அறிஞர். கண்ணியமானவர்களே, அவருக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்கு, அபுத்திப், வைத்தியத்தின் தந்தை. கண்ணியமான அல்லாமா சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அபுத்திப்பா வைத்தியத்தின் தந்தை. எல்லா நோய்களுக்கும் அவர் நிவாரணத்தை எழுதியிருக்கிறார், சொல்லியிருக்கிறார். அதே போல இன்னும் ஒரு அறிஞர் தான் அல்லாமா இப்னு கல்தூம் ரஹ்மத்துல்லாஹி. கண்ணியமானவர்களே, அவர் இப்னு கல்தூம் என்ற ஒரு நூலினால் சுமாராக 15 பாகங்கள் கொண்ட ஒரு நூல். அண்மையில் 2015-2016 ஆண்டு அது மொழிபெயர்க்கப்பட்டு முழு உலகத்தில் உள்ள முக்கியமானவர்கள் கொடுக்கப்பட்டது. கண்ணியமானவர்களே, அதை பார்த்துவிட்டு மாற்று மத சகோதரர் சொன்னார்கள், இந்த பெரிய பொக்கிஷம், இவ்வளவு அறிவுகள் அடங்கி இருந்த அந்த விடயங்களை ஏன் இவ்வளவு காலம் எங்களுக்கு கொடுக்காமல் மறைத்தீர்கள்? நாங்கள் என்ன அநியாயம் செய்தோம் உங்களுக்கு இருக்கிறார்? கண்ணியமானவர்களே, ஜியோகிராபி, புவியியல், இதை கண்டுபிடித்தவரை அல்லாமா இத்ரீஸ் ரஹ்மத்துல்லாஹி எங்கள் அவ்வளமாக்கள், எங்கள் அறிஞர்கள். கண்ணியமானவர்களே, எனவே இவர்கள் எதனூடாக முன்னுக்கு வந்த அந்த அரபனூடாகத்தான், இந்த இஸ்லாமிய ஷரீஅத்தினூடாகத்தான். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மார்க்கம் என்று வருகின்ற போது மார்க்கத்துக்கு நாம் முன்னுரிமை அளிக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, ஒருவர் விபத்திலே சிக்கி என்ன செய்கிறார்? அவரை வைத்தியசாலையிலே கொண்டு செல்கிறோம். விபத்திலே அவர் மாற்றி என்ன செய்கிறார்? அவருடைய கால் துண்டிக்கப்படுகிறது. துண்டிக்கப்பட்ட காலையும் அவரை எடுத்துக்கொண்டு வைத்தியசாலைக்கு போகிற காலை எப்படியாவது ஊட்டிக் கொள்ள முடியுமா என்று கண்ணியமானவர்களை அப்போது வைத்தியர் சொல்வார், இல்லை, இதை ஒன்று செய்ய முடியாது. அப்போது அந்த காலை என்ன செய்வது? தொழிற்பதா, அடக்கம் பண்ணுவதா, அதுக்கு கப்பன் செய்வது, இதனுடைய சட்டம் யாரிடத்தில் இருக்கிறது? கண்ணியமானவர்களை வைத்தியத்திலே கிடையாது. இதனுடைய அறிவு ஒரு ஆன்மாக்களுக்கு தான் இருக்கிறது, மார்க்கத்தை படித்தவர்களுக்கு தான் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, எனவே மார்க்கம் என்பது மிக மிக முக்கியமானது. இன்றைக்கு மார்க்கத்தை நாம் எங்க பார்க்கிறோம்? கண்ணியமானவர்களே, பள்ளி ஒழுக்க மட்டும்தான் மார்க்கம் பார்க்கிறது. அல்லது பிள்ளைகளுக்கு பேர் வைக்கணுமா, அந்த இடத்துலதான் மார்க்கத்தை பார்க்கிறது. கண்ணியமானவர்களே, ஒரு பெருநாள் வந்துட்டா, ஒரு ட்ரிப் வந்துட்டா, எமக்கு மார்க்கத்துக்கு எந்த தொடர்புமே இல்லாத வகையில நிறைய பேர் நடந்து கொள்வது கவலை அளிக்கிறது. கண்ணியமானவர்களே, சாதாரண ஒரு கல்யாண வீடு வந்துட்டா எவ்வளவு ஹராம் அங்க கலக்கப்படுது. ஆண்மை கலக்கிறது ஒரு புறம் இருக்க, கண்ணியமானவர்களே, எவ்வளவு மியூசிக், ஆடல், பாடல், எவ்வளவு அனாச்சாரம், எவ்வளவு வீண் விரயம். கண்ணியமானவர்களே, இப்படி இஸ்லாம் என்று சொல்லுகின்ற போதும் எல்லா துறைகளிலும் எங்களுக்கு வழிகாட்டு இருக்கிறது. அந்த வழிகாட்டை நாங்கள் பேணிக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் அந்த அளவுக்கு புத்திமதி வழங்கி இருக்கிறது. கண்ணியமானவர்களே, யூசுப் இப்னு சம்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிக முக்கியமான ஒரு சஹாபி. கண்ணியமானவர்களே, அந்த சஹாபி என்ன செய்கிறார்? சொல்லுகிறார், நான் ஏராளமான ஹதீசுகளை மரணம் பெற்றிருந்தேன், ஏராளமான ஹதீசுகளை மரணம் பெற்றிருந்தேன். ஆனால் மரணம் பெற்ற ஹதீசுகள் எல்லாம் எனக்கு சொல்வதற்கு தடையாக இருந்தது. நான் உட்கார்ந்து கொண்ட மஜ்லிஸ்கள் எல்லாம் என்னை விட வயதிலே மூத்தவர்கள் இருந்ததால் அதை சொல்வதற்கு எனக்கு தடையாக இருந்தது என்கிறார். அன்பாளர்களே, எவ்வளவு விஷயங்களை படித்திருக்கிறார். வயோதிகளுக்கு முன்னால், அறிவாளிகளுக்கு முன்னால் இவர் படித்திருந்தாலும் இவர் அங்கே மரியாதை கொடுத்த அந்த அறிவை அந்த இடத்திலே வெளிப்படுத்தாமல் அவர்கள் சந்தர்ப்பத்தை தருகின்ற போது மாத்திரான அவர்களுடைய விடயங்களை அவர் பேசினார், கதைத்தார், அந்த ஹதீசுகளை நினைவுபடுத்தினார். எவ்வளவு மரியாதையாக, இரக்கமாக, பண்பாக, நாகரிகமாக வளர்ந்திருக்கிறார்கள். அந்த நாகரிகத்தை இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத் தருகிறது. மாணவர்கள், எனவே இந்த உலகத்திலே நான் வாழுகின்ற போது அல்லாஹ்வுடைய கடமைகளை யாரும் பாராட்டி விடக்கூடாது. மார்க்கத்துக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். நாங்கள் சொல்லக்கூடிய தொழுகை எடுத்து பாருங்கள். ஒரு முஸ்லிமை பொறுத்த வகையிலே அவன் அந்த தொழுகையை ஒரு பாலும் வீணாக்கி விடக்கூடாது. எவ்வளவுதான் வேலைப்பாடு இருந்தாலும் தொழுகையை வீணடித்து விடக்கூடாது. அந்தந்த நேரத்தில் சொல்லக்கூடிய பழக்கத்தை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். நாம் சொல்லக்கூடிய தொழுகையை கொஞ்சம் எடுத்து பாருங்கள். எவ்வளவு நேரம் நாம் சொல்லுகிறோம்? ஒரு நாளைக்கு நாங்கள் சொல்லுகிறது 5 நேரங்கள் என்று வைத்துக் கொள்வோம். 5 நேரங்கள் சொல்லுகிறோம். ஒரு நேரத்துக்கு 10 நிமிடம் போகாது. 10 நிமிடம் ஒதுக்கிக் கொண்டால் 50 நிமிடங்கள் நாங்கள் அல்லாஹ்வை சுஜூது செய்கிறோம். ஒரு மனுத்தியானம் என்று வைத்துக் கொள்வோம். 24 மனுத்தியானத்திலே ஒரு மனுத்தியானம் அல்லாஹ்வை சுஜூது செய்கிறோம். அப்படி என்றால் 24 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுளிலே ஒரே ஒரு வருடம் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்கிறார்.
48 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுள்ளே 2 வருடம் அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்கிறான். 96 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுள்ள வெறுமனே 4 வருடம் சுஜூத் செய்கிறான். கவலையாக இருக்கு. நோம்பு எடுத்து பாருங்க, 12 மாதத்துல அந்த ஒரு மாதம் நோம்பு பிடிக்கும். அப்படி என்றால் 12 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுள்ள ஒரே ஒரு வருடம் நோம்பு பிடிக்கிறான். 24 என்றா 2, 48 என்றா 4, 96 என்றா 8. ஒரு மனிதன் 96 வயதுல மௌத்தானா அவன் வெறுமனே தொழுதது 4 வருடம், நோம்பு நட்டது வெறுமனே 8 வருடம். ஆனா அல்லாஹ் எங்களுக்கு அந்த ஆயுள் முழுக்க வணக்கம் செய்த கூலிய தருகிறான். கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க, பல நோய் உள்ள மனிதர்கள் இந்த இடத்துல இருப்பீங்க, அதுல சீனி நோய் உள்ளவங்க இருப்பீங்க. ஒரு நாளைக்கு சுமார் குறைந்த அளவு அவங்க 6-7 தடவைக்கு மேல சிறுநீர் கழிப்பாங்க. சிறுநீர் கழிக்க போகணும். சில சந்தர்ப்பம் சிறுநீர் கழிக்க போவதற்கு எழுப்புவார், அந்த இடத்துல சிறுநீர் போய்விடும். அப்படி ஒரு பயங்கரமான ஒரு நோய். கண்ணியமானவர்களே, அப்படி சிறுநீர் கழிக்கக்கூடியவர்கள் அல்லது அதிகமாக அந்த பில்லாக்கு போய் வரக்கூடியவர்கள் ஒரு நாளைக்கு 10 நிமிடம் அல்ல, அவர்கள் சுமாராக 10 நேரம் போனால் அவர்கள் ஒரு மனுஷியானத்தை அதிகமாக ஒதுக்குகிறார்கள். எனவே ஷைத்தானுடைய வீட்டுக்கு கொடுத்த நேரம் கூடவா, அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு கொடுத்த நேரம் கூடவா? கொஞ்சம் யோசிப்பாங்க. சொல்ல வந்தாலும் அவசரமாக சொல்வது போயிடும். இப்படி ஒரு எண்ணம் கடிமை, இப்படி யாருடைய எண்ணம் எடுத்து வருகிறார்? மாஷா அல்லாஹ், அந்த ஊரை பொறுத்த வகையில நிறைய நலவுகளோடு வாழ்கிறீர்கள். மாஷா அல்லாஹ், இங்குள்ள வாலிபர்கள் நிறைய துடிப்போடு வாழ்கிறீர்கள். நல்ல விஷயங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறீர்கள். பொதுவாக அந்த பயானுடைய விஷயங்கள் மற்ற விஷயங்களுக்காக நீங்கள் ஒன்று கோர்த்து நிறைய உதவிகள், நிறைய ஹெல்ப்புகளை கொண்டு மாஷா அல்லாஹ். அதே போல இங்குள்ள வயோதிபர்கள், இங்கு உள்ள நிர்வாகம் சங்கங்கள், பல பெண்கள் இருப்பதாக கேள்விப்பட்டு மாஷா அல்லாஹ் தொடர்ந்து இயங்குங்கள். அதிலே வெற்றி இருக்கிறது, அதிலே நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஒற்றுமை இருக்குது. ஒற்றுமை ஒரு பலம், ஒற்றுமை ஒரு சக்தி, ஒற்றுமை ஒரு ஆயுதம். ஒற்றுமை அல்லாஹ்வின் உதவியை கொண்டு வருகின்ற மிகப்பெரிய ஒரு இபாதத். நாங்க ஒற்றுமை இல்லைண்டா நாங்க ஒரு ஆயுதத்தை இழந்த மாதிரி, நாங்க அல்லாஹ்வுடைய உதவியை இழந்த மாதிரி, நாங்க ஒரு சக்தியை இழந்த மாதிரி. கண்ணியமானவர்களே, எனவே நாங்க எங்களுக்குள்ள ஒற்றுமையாக இருக்கணும். சின்ன சின்ன ஊருக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கிறே, அதுதான் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு வரக்கூடியது. தனிமையில சாதிக்க முடியாத நிறைய விடயங்களை கூட்டாக 2 பேருக்கு சாதிக்கலாம். 2 பேரால் சாதிக்க முடியாத விடயங்களை கணவன் மனைவியாக இருந்து, கணவன் மனைவி பிள்ளைகளாக இருந்து, குடும்பங்களாக இருந்து நிறைய விடயங்களை சாதிக்கலாம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வென்பார்கள். கண்ணியமானவர்களே, ஒற்றுமையாக இருக்கின்ற போது நிறைய நலவுகள் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது. எனவே ஒன்றுபட்டு இந்த ஊருக்காக நிறைய சேவைகள் செய்வதற்கு எல்லோரும் நாங்கள் முன்வர வேண்டும். சில பிரச்சனைகள் இருக்கலாம், அதை நாங்கள் மறந்து விட வேண்டும், மன்னிக்க வேண்டும். தர்மம் கொடுக்கின்ற பழக்கம் எல்லாருக்கும் இருக்க வேண்டும். கண்ணியமானவர்கள், சில பள்ளிகளுக்கு நான் கொத்து பார்க்க போன மாஷா அல்லாஹ், வெள்ளிக்கிழமை நாள் அந்த கோப்பை காசுன்னு சொல்லுவாங்க, லட்சத்துக்கு மேல சேர மாஷா அல்லாஹ். 2 கிழமைக்கு முன்னால் ஒரு பள்ளிக்கு போனேன். மாஷா அல்லாஹ், 1 லட்சத்துக்கு மேல. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதற்காக அந்த பள்ளியுடைய டெவலப்புக்காக இந்த மக்கள் ஒவ்வொரு வாரமும் கொடுக்கிறார்கள். 4 வெள்ளிக்கிழமை 4 லட்சத்துக்கு மேல. எனவே எங்கத்தையும் அந்த மனது வேணும். கண்ணியமானவர்களே, சாதாரணமாக ஒவ்வொரு யோசிங்க, சின்ன ஒரு நோய் வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு நண்பர் இருந்தார். அந்த நண்பர் திடீர்னு ஒரு விபத்து, இந்த மூட்டை அப்படியே கலந்துட்டு அந்த மூட்டை வைக்கிறதுக்கு 6 லட்சம். கண்ணியமானவர்கள், 6 லட்சம். ஆனா 3 மாசத்துக்கு அசையற கட்டில இறங்குவாங்க சொன்னாங்க. அதுக்கு பின்னால் அவர் இறங்கி மாஷா அல்லாஹ் போய் வேலைகளை செய்யறாரு. இன்னொரு நோய், அல்லாஹ் கொடுத்த நிஅமத், அல்லாஹ் கொடுத்த அருள் துண்டிக்கப்பட்டுச்சு. 6 லட்சம். சில நோயாளிகளால், சிலருக்கு வந்த நோய்களால் மனிதன் தன்னுடைய கௌரவத்தை கூட எடுக்கிறான். பசி பட்டினியோடு தூங்குகிறான், பரவாயில்ல, பசியோடு தூங்குவோம் என்று கேட்க கூடாது. ஆனா நோய் விடுவதற்கு 40 லட்சம் 50 லட்சம் கோடி தேவை, செய்ய வழி இல்லை. எத்தனையோ பள்ளியில போய் கடிதம் அடித்து, எத்தனையோ வீட்டுக்கு போய் வீடாக இறங்கி பள்ளி எவ்வளவு கஷ்டப்படுவோம். எல்லாம் பாதுகாக்கணும். அப்படி பயங்கரமான நோய்களுக்கு பாதுகாக்கக்கூடிய ஒரு வணக்கம் சதகா. நாங்கள் கொடுத்தால் அல்லாஹ் நிச்சயமாக திருப்பி கொடுப்பான். ஆனால் கொடுத்ததை திருப்பி கொடுப்பவர்கள் அல்லாஹ், கொடுத்ததை விட பல மடங்கு திருப்பி கொடுப்பவன் அல்லாஹ். நாங்க 1 ரூபாய் கொடுத்தா அல்லாஹ் 10 ரூபாய் தருகிறான். நாங்க 10 ரூபாய் கொடுத்தா அல்லாஹ் 100 ரூபாய் தருகிறான். நாங்க 100 ரூபாய் கொடுத்தா அல்லாஹ் 1000 ரூபாய் தருகிறான். நாங்க 1000 ரூபாய் கொடுத்தா அல்லாஹ் 10,000 ரூபாய் தருகிறான். நாங்க 10,000 ரூபாய் கொடுத்தா அல்லாஹ் 1 லட்சம் 10 ஆக்கி அல்லாஹ் தருகிறான்.
கண்ணியமானவர்களே, கொடுப்பதை எல்லாம் நாளைய மறுமையில் அல்லாஹ் சேமித்து எங்களுக்கு வைத்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, நாளைய மறுமையில பாபு சதகாவால் அல்லாஹ் எங்களை சுவர்க்கத்துக்கு அனுப்புவான். எனவே கண்ணியமானவர்களே, நல்ல நல்ல விஷயங்களுக்கு உதவி பண்ணுங்க. பள்ளியுடைய விஷயமா இருக்கலாம், பாடசாலை விஷயமா இருக்கலாம், பொது விடயங்களாக இருக்கலாம், மார்க்க கல்வியுடைய விடயங்களாக இருக்கலாம், அல்லது என்னுடைய ஊருடைய முன்னேற்றமாக இருக்கலாம். இதற்காக அதிக பங்களிப்புகளை செலுத்துங்க. அதுல மிக முக்கியமாக மார்க்கத்துடைய அறிவு, இது மிக முக்கியமானது. கண்ணியமானவர்களே, எங்களோட குழந்தைகளுக்கு மார்க்கத்துடைய அறிவை கொடுப்பதில் முன்மாதிரியாக நாங்கள் செய்யப்பட வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரா ஃபாத்திஹா ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஓதுவோம். 7 ஆயத்துக்களை கண்ட சூரா ஃபாத்திஹா கண்ணியமான எங்களை எத்தனை பேருக்கு கருத்து தெரியும்? மாற்று மத சகோதரர்கள் மாறி நாங்க எல்லாரும் ஏதோ ஒரு பாசையை போல ஓதிட்டு போறோம். கருத்து தெரியாத பாசையை போல. கருத்து தெரியாம ஓதினாலும் அல்லாஹ் அந்த உலகத்துல நன்மையை கொடுக்கிற ஒரு ஏடு இருக்குமா இருந்தாலும் சொல்லுவாங்க. கருத்து விளங்காம ஓதுறாரு நன்மை. ஹதீஸ்களை பதிவு செய்யப்படுற ஒரு மனிதனுக்கு குர்ஆன் ஓத தெரியாது, குர்ஆனை பெரட்டி ஒரு பக்கமா வரி வரியா பார்க்கிறார், அதுக்கு அல்லாஹ் நன்மையை கொடுக்கிறார். சுப்ஹானல்லாஹ், எங்குமே கிடையாது. எவ்வளவு பெரிய புத்திமதியா வச்சிருக்கிறான். கண்ணியமான அல்லாஹ்வின் இமாம் குர்ஆன் நாளைய கியாமத்துடைய நாள் அல்லாஹ் கேட்பான், நம்மளோட இமாம் யாரு, உங்களுக்கு வழிகாட்டி யாரு, எதற்கு பின்னால் நம்மளோட வாழ்க்கையை அமைச்சு கொண்டீங்க? நானும் நீங்களும் சொல்லணும், எங்களோட இமாம் குர்ஆன், எங்களுக்கு வழிகாட்டி குர்ஆன். கழுத்துல கண்ணியமானவர்களை தொங்க போட்டு பதில சொல்றேன், எங்களோட வாழ்க்கையில இருந்தால்தான் அந்த பதில சொல்லலாம். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க மிக முக்கியமாக இந்த அரப, அதாவது மார்க்கத்தை மிக முக்கியமாக படித்துக் கொள்ள நாங்க முயற்சி எடுக்கிறோம். கண்ணியமானவர்களே, சூரா ஃபாத்திஹாவுடைய கருத்துக்களை விளங்குங்க, அத்தஹியாத் ஓதுறவருடைய கருத்துக்களை விளங்குங்க, சின்ன சின்ன துஆக்கள் ஓதுறவருடைய கருத்துக்களை விளங்குங்க. கண்ணியமானவர்களே, நாங்க சூரா ஃபாத்திஹா ஓதுறோம், கருத்தோட ஓதினா எவ்வளவு நன்மை தெரியுமா? நாங்க தக்பீர் கட்டுகிறோம், அல்லாஹு அக்பர், தக்பீர் கட்டி சூரா ஃபாத்திஹா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், உலகத்தாருடைய புகழ் இறைவா உனக்கே சொந்தம் என்று அல்லாஹ்வை புகழுவோம். உடனே அல்லாஹ் எங்களோடும் கதைக்கிறான், ஹமீதனி அப்தி, என்னுடைய அடியானை புகழ்ந்து விட்டான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் நேரடியாக எங்களோடு கதைக்கிறான். அடுத்ததாக ஓதுவோம் அர் ரஹ்மானிர் ரஹீம், அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்பாளன். அல்லாஹ் சொல்லுகிறான், அஸ்னா அலைய அப்தி, என்னுடைய அடியான் என்னை குறிப்பாக ஆக்கி புகழ்ந்து விட்டான். மாலிகி யௌமித்தீன், மறுமை நாளில் நீதான் அரசன். மஜ்ஜதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை கீர்த்திப்படுத்தி விட்டான், என்னை கண்ணியப்படுத்தி. ஒவ்வொரு ஆயத்தும் ஓத அல்லாஹ் நேரடியாக எங்களோடு கலைத்து கொண்டிருக்கிறான். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகை யாரும் பாராக்காதீர்கள், குர்ஆனுடைய கருத்துக்களை விளங்குங்கள், அதற்காக கொஞ்சம் நேரம் கொடுங்கள். மாஷா அல்லாஹ், அவங்க உள்ள உலமாக்கள் இருக்கிறார்கள், படித்தவர் இருக்கிறார்கள், மாஷா அல்லாஹ் சந்தோஷம். நான் வருகின்ற போது ஒரு நோட்டீஸ் போட்ட பார்த்தேன், மாஷா அல்லாஹ் சந்தோஷம். உங்களோட நிர்வாகத்துல உலமாக்கள் இருக்கிறாங்க, ஆசிரியர் இருக்கிறாங்க, பல துறைகள் சார்ந்தவர் இருக்கிறாங்க, மாஷா அல்லாஹ் சந்தோஷம். எல்லாம் அமைந்த ஒரு நிர்வாகம், நிறைய வேலைகளை உங்களுக்கு செய்யலாம். அதுல நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தை வைத்திருக்கிறான். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகைகளை யாரும் பாராட்டுகிறாங்க, அதான் யாருடைய காது கேட்குதோ அவர்கள் பள்ளிக்கு வந்து சொல்லக்கூடிய பழக்கத்தை உருவாக்கி கொள்ளுங்க. யாருடைய காதுல அதான் கேட்குதோ, அதான உண்மையான முறையில நாங்க ரசித்தோமாக இருந்தால், உண்மையான முறையில அதான நாங்க உள்வாங்குவோமாக இருந்தால் யாரும் பள்ளிக்கு வராமல் இருக்க மாட்டோம். அதனால என்ன சொல்லப்படுகிறது? அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். முதலாவது முஅஜ்ஜின் சொல்கிறார் 4 முறை அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் பெரியவன். நீங்க தோட்டத்துல இருக்கிறீங்க, தோட்ட பெருசில் அல்லாஹ் பெரியவன். கடையில இருக்கிறீங்க, கடை பெருசில் அல்லாஹ் பெரியவன். பஜார்ல இருக்கிறீங்க, பஜார் பெருசில் அல்லாஹ் பெரியவன். முதலாவது முஅஜ்ஜின் கூப்பிடுகிறார். இரண்டாவது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அதாவது முஅஜ்ஜின் அல்லாஹ் தான் வணக்கத்துக்கு தகுதியான ரப்பு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தூதர். இந்த முஅஜ்ஜின் அஸானை சொல்லி தருகிறார். ரப்புன் நாஸ், மனிதர்களுடைய ரப்பு இவன் தான், வணக்கத்துக்கு தகுதியான ரப்பு, இலாஹின் நாஸ், அவன் தான் மனிதனுடைய இலாஹ் என்பது அஸான் முஅஜ்ஜின் சொல்லி தருகிறார். அடுத்ததாக முஅஜ்ஜின் சொல்லுகிறார், ஹய்யா அலஸ் ஸலாஹ், ஹய்யா அலஸ் ஸலாஹ், தொழுகை பக்கம் விரைந்து வாங்க, தொழுகை பக்கம் விரைந்து வாங்க முஅஜ்ஜின் கூப்பிடுகிறார். நாங்க பலவீனமான மக்கள் இல்லையா? அடுத்த அடியில முஅஜ்ஜின் சொல்லுகிறார், ஹய்யா அலல் ஃபலாஹ்,
ஹய்யா அலல் ஃபலாஹ், வெற்றி பக்கம் வாங்க, வெற்றி பக்கம் வாங்க. முஅத்தி கூப்பிடுகிறார். உலகத்துடைய வெற்றியா, மறுமையுடைய வெற்றியா, மஹ்ஷருடைய வெற்றியா, சுவர்க்கத்தில் எங்களை கொண்டு சேர்க்கும் வரைக்குமான வெற்றியா, எல்லாம் தொழுகைக்கு வாங்க என்று முஅத்தி கூப்பிடுகிறார். கண்ணியமானவர்களே, அந்த வெற்றியை அல்லாஹ் இன்னும் ஒரு இடத்துல விளங்கப்படுத்துகிறான். கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் திறனாக வெற்றி பெற்று விட்டார்கள். அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் முகாஸிரூன், அவர்கள் அவருடைய தொழுகையில் இறையச்சம் உள்ளவர்கள் இருப்பார்கள். தொழுகைக்கு வந்தா கடை தலையில் இருக்காது, தொழுகைக்கு வந்தா இந்த உலகம் தலையில் இருக்காது. அல்லாஹ்வுக்கு முன்னால தன்னை முழுமையாக கொடுத்து விடுவார். கண்ணியமானவர்களே, அதுதான் அல்லாஹ் சொல்லுகிறான் பலா, அதான் பலா. இங்க அஃப்லஹ் என்று பயன்படுத்துகிறான். அல்லாஹ் தொடர்ந்து சொல்லுகிறான் வல்லதீனஹும், வல்லதி இப்படி பல தன்மை அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் இறுதியாக உலாயிக ஹுமுல் வாரிசூன் அல்லதீன யர்ஸூனல் ஃபிர்தௌஸ ஹும் ஃபீஹா காலிதூன், இவர்கள் தான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நிரந்தர அனந்தரக்காரர் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறுதியாகவும் முஅத்தி சொல்கிறார் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அதால மீண்டும் மீண்டும் வரக்கூடிய சொல் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். மீண்டும் முஅத்தி சொல்கிறார் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பெரிய, அல்லாஹ் பெரிய. இன்னுமா கடையில் இருக்கிறீங்க, அப்புறம் கடையா பெருசி, அல்லாஹ் பெருசி. மீண்டும் முஅத்தி நினைவுபடுத்துகிறார். அந்த வார்த்தையை கேட்டுவிட்டு பள்ளிக்கு வராம நாங்க எங்கட தொழில் இருந்தா அந்த தொழில வெற்றி கிடையாது, அந்த தொழில வரக்கத்து கிடையாது. அந்த தொழில் பெரிது நினைச்சா அதுக்கு மாற்றமானது நடந்து அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வை மறந்த வியாபாரம் அது வரக்கத்து கிடையாது. அல்லாஹ்வை நினைவுபடுத்தாம அல்லாஹ்வை சொல்லாது இந்த உலகத்திலே எதைத்தான் தெரியும், அது திருப்தி இருக்காது, வரக்கத்து இருக்காது. கண்ணியமானவர்களே, இறுதியாக முஅத்தி சொல்கிறார் லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த கலிமாவை சொல்லிட்டு இந்த உலகத்துக்கு பிரியணுமோ, இந்த உலகத்துல வசல்லாம் ஒரு பக்கம், இன்னும் இந்த களிமா ஒரு தட்டுல வச்சா இந்த உலகத்துல உள்ள விடயம் எல்லாம் மேலோங்கி இந்த களிமாவுடைய தட்டு தான் காணும். அவ்வளவு பாரமான களிமா, இந்த களிமாவின் பக்கம் வாங்கணும் முஅத்தி கூப்பிடுகிறார். எனக்கு அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிக முக்கியமான விடயங்களை நான் நினைவுபடுத்துகிறேன். எனவே மார்க்கத்துக்கு முன்னுரிமை கொடுங்கள், மார்க்கத்தை எந்த சந்தர்ப்பத்திலும் விட்டு விடாதீர்கள், மார்க்கத்தின்படி வாழ்வதற்காக எங்களுடைய சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒற்றுமையான முறையில் வாழ்ந்து அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றுக் கொள்ளக்கூடிய கூட்டத்தில் இறைவாணி எங்களை சேர்த்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் உனக்கு பொருத்தமானதாக ஆக்கிக் கொள்வாயாக. யா அல்லாஹ், தூரத்தினுடைய பரக்கத்தையும் அருளையும் குறைந்து விடுவாயாக. யா அல்லாஹ், இங்கு யார் யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ, நிர்வாகங்கள்ல வேலை சுசுத்திகள்ல சமூகத்துடைய அளவுக்கு அவர்களுக்கு நீ ஆயுள பரக்கத்தை செய்திருவாயாக. யார் யாரெல்லாம் தர்மம் கொடுக்கிறாங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில நீ பஞ்சத்தை ஏற்படுத்திடாத. யா அல்லாஹ், அவர்களுக்கு அதிகமாக கொடுத்து விடுவாயாக. யா அல்லாஹ், அவருடைய மௌத்த நல்ல மௌத்த ஆக்கிடுவாயாக. உனக்கு விருப்பமான இடத்துல விருப்பமான நேரத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவோட நிறைவேற்றுவாயாக. யா அல்லாஹ், இறுதி முடிவா நல்ல முடிவாக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுடைய பாவத்தை மன்னித்துவாயாக, அவர்களுக்கு நீ கிருபை செஞ்சிடுவாயாக. இந்த ஊர் முன்மாதிரியான ஊராக உலகத்துக்கு நீ எடுத்து காட்டிடுவாயாக. யா அல்லாஹ், இந்த பள்ளி கட்டுவதற்காக கஷ்டப்பட்ட மூதாதையர்கள், கஷ்டப்பட்ட முன்னாள் நிர்வாகிகளை கபூல் செய்து கொள்வாயாக. அவருடைய கபர்களை சோர்த்து பூஜைகளை ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், துஆவை கருப்பை குறிப்பை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில்